ஸோ இப்போ நம்ம சாப்டர் 6 பார்க்க போகிறோம். இதில் ஒர்க்கிங் இன் இன்டீரியர்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ். ஸோ இன்டீரியர்ஸில் வந்து நம்ம எப்படின்னு வந்து நம்ம பேசிக் ஃபர்னிச்சர்ஸ்லாம் எப்படி வந்து மாடல் பண்ணுறது, பேசிக்காக நம்ம அந்த குரூப்பிங் அண்ட் காம்பனன்ட்ஸ்லாம் வச்சு எப்படி பேசிக் ஃபர்னிச்சர்ஸ்லாம் மேக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு லிவிங் ரூம் எப்படி பண்ணுறது, பெட்ரூம் எப்படி ஃபுல்லி ஃபர்னிஷ்டு பெட்ரூமில் வந்து நமக்கு பெட்ரூம்க்கு உண்டான ஃபர்னிச்சர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி எப்படி ஒரு ஒரு பெட்ரூமை கம்ப்ளீட் பண்ணுறது. அதே மாதிரியான ஒரு கிச்சன் ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ண ஒரு கிச்சனை எப்படி நம்ம வந்து ஸ்கெட்சப் மாடலாக பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ பண்ண அந்த லிவிங் ரூம், பெட்ரூம், கிச்சன் அதுக்கெலாம் வந்து நம்ம ரெண்டரிங் எடுக்கும்போது அதுக்கு லைட்லாம் செட் பண்ணுவோம். ஸோ எப்படி அந்த லைட்ஸ்லாம் செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் டிஃபைனிங் எ செக்ஷன் பிளேன். ஸோ செக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணும்போது எப்படி வந்து ஒரு செக்ஷன் பிளேன்னா என்ன, அதை எங்கே செட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதேமாதிரி மேனிப்புலேட்டிங் செக்ஷன் பிளேன். இப்போ ஒரு இடத்துல எந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எப்படி வந்து அந்த செக்ஷன் பிளேன் யூஸ் பண்ணி கட் பண்ணுறது. ஸோ வெர்டிகலாக எப்படி இது பண்ணுறது, அதை எப்படி நம்ம விசிபிளாக வச்சுக்கிறது, டிசபிள் பண்ணுறது அப்படிங்கிறது அதில் தெரியும். ஸோ ரிவர்சிங் த செக்ஷன் கட். ஸோ எப்படி வந்து நம்ம இப்போ செக்ஷன் கட் எடுத்தாச்சு, ஸோ இப்போ நம்ம அதை வந்து திருப்பி டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி, அதை மறுபடியும் நம்ம வேறு ஏதாவது கேட்லேயோ இதுலையோ கொண்டு போகிறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ்ட்ராக்டிங் அ கிராஸ் செக்ஷன் அதே தான். ஸோ அதை நான் டீட்டெயிலாக செக்ஷன் கட்லாம் செய்யும்போது நான் சொல்லித்தரேன். ஹைடிங் த செக்ஷன் பிளேன். ஸோ எப்படி ஒரு செக்ஷன் பிளேனை ஹைட் பண்ணுறது. எக்ஸ்போர்ட்டிங் செக்ஷன் ஸ்லைசஸ். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு செக்ஷன் கட் பண்ணுறோம். ஸோ அந்த கட் பண்ணுற செக்ஷனை வந்து 2Dயாக வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோமா இல்லை 3Dயாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது நம்ம அதில் லேர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே போவோம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பேசிக் ஃபர்னிச்சர்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பேஸ் பிளேன் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணும்போது ஒரு பேஸ் பிளேன் இருந்தது அப்படின்னா அதை ரெஃபரன்ஸாக வச்சு இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும். இல்லைனா வந்து நீங்கள் எங்கேயாவது வந்து ஸ்டக் ஆகி வேறு எங்கேயாவது இடத்துல போய் ஜூம் ஆகிடும். ஸோ பேஸ் பிளேன் வந்து எப்போதுமே அவசியம். ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு டைனிங் டேபிள் ஒன்று பண்ணுவோம். ஸோ ஒரு 8 ஃபீட் லென்த்து, ஸோ 4 ஃபீட் வந்து நமக்கு வித்தாக இருக்கட்டும். ஸோ இதை வந்து ஒரு ரெக்டாங்கிளாக மேக் பண்ணிப்போம். ஸோ காம்பனன்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு 1.5 இன்ச் டெப்த்துக்கு பண்ணிக்கோங்க. ஸோ டெப்த் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இப்போ நமக்கு வந்து கிராஸ் கார்னரில் வந்து நமக்கு வந்து நோசிங் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 இன்ச் பை 2 இன்ச்சுக்கோ இல்லை 3 இன்ச் பை 3 இன்ச்சுக்கோ நீங்கள் வந்து ஒரு நோசிங்க்கு உண்டான ஒரு இது ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ 3 இன்ச் பை 3 இன்ச் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஆர்ச் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அதே தான் இந்த சைடும் மறுபடியும் ஒரு 3 இன்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆர்ச் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் 3 இன்ச் அதே மாதிரியான ஒரு ஆர்ச் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பர்ஃபெக்ட் ஆர்ச் க்ரியேட் பண்ணும்போது அதுவே காட்டும் இந்த மாதிரியான ஒரு பிங்க் லைனில். ஸோ அதே அந்த கார்னர்லேயும் பண்ணிக்கிறேன். இப்போ பண்ணி முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோசிங் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பேஸ் பிளேட் கிடச்சிருச்சு. ஸோ இதை டெலிட் லைட்ஸ் கொடுத்து இந்த லைன்ஸ்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு கிரானைட் ஃபினிஷ் மாதிரி வேணும் அப்படிங்கிற நினைக்கிறப்ப இந்த மேலே உள்ள பிளேனை காப்பி பண்ணி அந்த சேம் காம்பனண்ட்டில் காப்பி பண்ணாதீங்க. ஸோ காப்பி பண்ணி தனியாக வெளியே ப்ளேஸ் பண்ணி அதை ஒரு காம்பனண்ட்டாக மேக் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக தூக்கி இந்த இடத்துல வச்சு நீங்கள் ஸ்கேல் பண்ணுங்கள். ஸோ வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு 1 அப்படிங்கிறதுலையும் சாரி இந்த இடத்துல ஒரு 3 இன்ச் நீங்கள் ஒரு லைன் ட்ராப் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸோ 3 இன்ச் மறுபடியும் ஒரு 3 இன்ச் இந்த சைடு ஒரு 3 இன்ச். ஸோ இப்போ சாரி இதை நீங்கள் வந்து அப்படியே ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சி ஸ்கேல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த லைனில் போய் உட்காரும். ஸோ இதை மறுபடியும் நீங்கள் ஒரு 0.5 இன்ச் ஒரு அரை இன்ச் திக்னஸ் அப்படிங்கிறதுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாப் ஒன்று கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணி ஒரு கிரானைட் டாப்பாக கூட நீங்கள் வந்து அதை காமிச்சிக்கலாம். ஒரு கிரானைட் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன்.
ஸோ இந்த இடத்துல கீழே வந்து நீங்கள் நார்மலாக உட்டன் ஃபினிஷாகவே இருக்கட்டும். ஸோ உட்டன் மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த பேஸ் கிடச்சிருச்சு டாப்பு. ஸோ இப்போ இதை இந்த மெட்டீரியல் ஹைட் பண்ணிப்போம், ஏன்னா அது நமக்கு டாப் மெட்டீரியல் தான் இருக்குது. ஸோ டெலிகேட்ஸ் கொடுத்து இதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியலை நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லெக்கு செய்ய போகிறோம். ஸோ அந்த லெக்குலாம் வந்து கீழே உள்ள இதுதான் ஃப்ரேம் அப்படின்னா இதோட கார்னர்ஸில் இருக்கும். ஸோ மேலே உள்ள மெட்டீரியல் வந்து நமக்கு டாப்பாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கும் லெக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நம்ம ஃப்ரேமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதை கூட நீங்கள் வந்து ஒரு 4 inch அப்படிங்கிற திக்னஸில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு லெக்கு வரும். ஸோ லெக்கை வந்து நீங்கள் ஸ்கொயராக பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து சர்க்குலராக பண்ணிக்கிட்டாலும் இப்போ வந்து ஒரு 1.5 inch நீங்கள் ரேடியஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 inch டயா கிடைக்கும். ஸோ 1.5 inchல சர்க்குலர் எக்ஸே பண்ணிப்போம். ஸோ இது தனி காம்பனண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு ஒரு 2 feet 6 inch அந்த மாதிரியான டிஸ்டன்ஸில் கொடுத்துப்போம். ஸோ இதே அப்படியே காப்பி பண்ணி நமக்கு இந்த கார்னர்ஸில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம், நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி கூட. ஸோ இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக வைக்கிறேன். அதே தான் இந்த சைடும். ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் உட்டன் லெக்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இது நமக்கு கீழே தான் வரும் லெக்கு. ஸோ அதை ஃபுல் பண்ணி கரெக்டாக அந்த டைமென்ஷனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே போயிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக வைக்கணும். ஸோ 2 feet 6 inch அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஹைட்டில் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த கிரனைட் டாப்பை வந்து அன்ஹைட் கொடுக்குறோம். ஸோ அது நமக்கு கீழே வச்சதுனால அதே ஹைட்டில் வருது. ஸோ கரெக்டாக அந்த எட்ஜில் உட்காந்துருச்சு. ஸோ இது பேசிக்கான ஒரு டைனிங் டேபிளோ இல்லை வந்து ஒரு டேபிள் செய்கிறதுக்கு உண்டான ஒரு மெத்தடு. ஸோ இதை நீங்கள் வந்து கிளாஸ் மெட்டீரியலாக கூட நீங்கள் வந்து இதை மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் கிளாஸ் மெட்டீரியலாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை இந்த கிளாஸ்லேயே வந்து எனக்கு சென்டரில் வந்து எனக்கு கிரானைட் டாப்பிங் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான கிரானைட் டாப்பிங்கை கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு டேபிள் டாப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொன்னேன். இதிலே வந்து நீங்கள் இந்த கார்னர்ஸ்லாம் வந்து எனக்கு இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் எட்ஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ரைட் சைடில் இதில் நீங்கள் எந்த திக்னஸுக்கு வேணுமோ, எவ்வளோ உங்களுக்கு சாஃப்டாக வேணுமோ அந்த மாதிரி சாஃப்டாக வந்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கார்னர்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக அந்த இடம் என்ன நோஸ்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சாஃப்டன் பண்ணிக்கலாம். இல்லை ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் நார்மலான இது கொடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா, நான் இதை காப்பி பண்ணி வச்சு செய்கிறேன். ஸோ இது ஒரு மெத்தட் பண்ணோம். இதுவே இல்லாமல் நமக்கு இதை இப்போ நம்ம வந்து மேலே மூவ் பண்ணுறோம். ஸோ ஒரு 0.25 inch மூவ் பண்ணி வைக்கிறோம். இப்போது இதை வந்து நம்ம 0.25 அப்படிங்கிறதுல ஆஃப்செட் பண்ணி இதை ஒரு 0.5 inch அப்படிங்கிறதுல
ஆஃப்செட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் இதை ஒரு 0.25 இன்ச் அப்படிங்கிறதுல ஆஃப்செட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை மொத்தமாக ஸோ இதை நீங்கள் கரெக்டான ஆங்கிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு டிப்ரெஷன் தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு லேயர்ஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சாஃப்டன் எட்ஜஸ் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஒரு டேபிள் செய்கிறது அப்படிங்கிறது பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு சோஃபா ஒன்று செய்வோம். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 2.5 ஃபீட் அப்படிங்கிற வித்து. ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு 6 ஃபீட். ஸோ ஒரு ஆளுக்கு 2 ஃபீட் அப்படிங்கிற கணக்கில் நம்ம 6 ஃபீட் வச்சுருக்கோம். ஸோ இதையே வந்து ஸோ உங்களுக்கு வந்து 6 இன்ச் கீழே பேஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் சைடில் ஒரு 6 இன்ச் அப்படிங்கிறதுல நம்ம வந்து அந்த ஹேண்டில் மாதிரியான விஷயத்தை செய்வோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 1.5 ஃபீட் அப்படிங்கிறதுல இருக்கும். ஸோ அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ 1 ஃபீட்டாக கம்மி பண்ணிப்போம். அதே தான் இந்த சைடும் 6 இன்ச் அப்படிங்கிறது வித்தாகும். நமக்கு இங்கே 1 ஃபீட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணிப்போம் 2 ஃபீட் அப்படிங்கிறத. ஸோ 2 ஃபீட் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி 2 ஃபீட்டாக பிரிச்சுட்டு ஸோ இங்கேருந்து மறுபடியும் நமக்கு ஒரு 1 இன்ச் இந்த சைடு ஒரு 1 இன்ச் ஆகும். இந்த சைடு ஒரு 1 இன்ச், மறுபடியும் இந்த சைடு ஒரு 1 இன்ச், இந்த சைடு ஒரு 1 இன்ச். ஸோ அதை வந்து நம்ம ஒரு பிளைனாக மாற்றுறோம். ஸோ இது வந்து ஒரு 0.5 இன்ச் டெப்த்துக்கு உள்ளே தள்ளுறோம். இப்போது இந்த சென்டர் லைனில் இருந்து இங்கே மிட் பாயிண்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ மறுபடியும் இந்த சென்டர் லைன்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிப்போம். நமக்கு இந்த கைட்லைன்ஸை டெல் பண்ணிவிடுவோம். அதே தான் இங்கேயும். ஸோ சென்டர் லைன்லேருந்து ஒரு இங்கே போய் ஸோ நமக்கு இந்த கார்னர்ஸ்லாம் வந்து நமக்கு சோஃபா மாதிரியான ஒரு எஃபெக்டில் வந்துடுச்சு. மறுபடியும் இங்கேருந்து ஒரு 6 இன்ச்சு ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான டைப் சோஃபா வேணுமோ அந்த சோஃபா டைப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்குமே வந்து ஸோ பேசிக்கான ஒரு சோஃபாவுக்கு உண்டான டிசைன் செஞ்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு லெக்குக்கு வந்து ஒரு 6 இன்ச் அப்படிங்கிறதுல ஒரு லெக்கு செஞ்சுப்போம். நமக்கு ஸோ சேம் சர்க்கிள் கீழே வந்து கொஞ்சம் சின்னதாகவும் மேலே பெருசாகவும் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு கீழே ஒரு சின்ன சர்க்கிளாகவும் மேலே ஒரு பெரிய சர்க்கிளாகவும் ட்ரா பண்ணிப்போம். ஸோ இது வந்து இப்போ இந்த சைஸில் இருக்கட்டும். இது வந்து ஒரு 6 இன்ச் அப்படிங்கிற டெப்த்தில் வச்சுப்போம். ஸோ இதை உள்ளதை டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஃபாலோ மீ கொடுத்து மிட் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அதே தான் இங்கேயும் நம்ம இந்த மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி
ஒரு பிளேன் ஒன்று வரைஞ்சிக்கலாம். இது கரெக்டாக இல்லை, அந்த பிளேனில் கரெக்டாக வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிளேன் கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம கரெக்டாக வரையில, அந்த லைனை கனெக்ட் பண்ணல. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த லைன்ஸ் பிடிச்சி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபாலோ மீ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும், எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும். இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த பிளேனே க்ரியேட் ஆகுது. ஸோ ஃபாலோ மீ பண்ண முடியாது. ஸோ எண்டு டு எண்டு கொடுத்துட்டு இந்த லைனை நீங்கள் ஸோ இப்போ நம்ம ஃபாலோ மீ கொடுக்குறோம். ஸோ ஒரு லெக் மாதிரியான ஒரு காம்போனன்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டோன் மெட்டீரியல் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். கரெக்டாக அந்த லெவலுக்கு ப்ளேஸ் பண்ணணும். அதே தான் அங்கேயும். அதே தான் இந்த சைடும். ஸோ 4 பக்கம் லெக்ஸாக வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக அது வந்து உட்கார்ற மாதிரி, அந்த லெக்கில் வந்து உங்களோட சோஃபா அந்த காம்போனண்ட் வந்து உட்கார்ற மாதிரி அதை கொஞ்சம் கீழே இறக்கிங்க. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு சோஃபா ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை காம்போனண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் தனித்தனி காம்போனண்ட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து தனித்தனியாக கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃபேப்ரிக், லெதர்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல் கொடுத்துக்கலாம். ஸோ இதே ஹேண்ட் ரெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு தனி வேறு கலர் வேணும் அப்படின்னா இதையும் நீங்கள் வேறு மெட்டீரியலில் பண்ணீங்க, வேறு காம்போனண்ட்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா இப்போ நம்ம இதை ஒரே காம்பவுண்டில் பண்ணியிருக்கனால எல்லாமே மொத்தமாக ஒரே மெட்டீரியல் அப்ளை ஆகுது. ஸோ பேசிக்காக வந்து ஒரு சோஃபா க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ பெட்டுமே இதே மாதிரி தான். ஸோ ஒரு 6 ஃபீட் பை 6 ஃபீட் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்கொயராக ஒரு பெட்டு க்ரியேட் பண்ணலாம். ஒரு 6 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த பெட்டோட டெப்த்தாக இருக்கட்டும். ஸோ சேம் திங், இதை சாஃப்டன் எட்ஜஸில் போய் ஸோ ஃபுல்லாக சாஃப்டன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு பின்னாடி உள்ள அந்த பேக் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வேறு மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 9 இன்ச் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இந்த 9 இன்ச்லேயே வந்து உங்களுக்கு ஆர்ச்டு மாதிரி எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்ச் மாதிரி எதாவது டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ 9 இன்ச்சுங்கிறத நீங்கள் வந்து பேஸ் லைனாக செட் பண்ணிக்கோங்க. 9 இன்ச். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி மிட் பாயிண்டில் வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் ஒரு பேஸ் லைன் ஒன்று வரைகிறேன். ஸோ மறுபடியும் ஒரு மிட் பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து மறுபடியும் ஒரு 2 டிவிஷன் பண்ணிக்கலாம். எவ்வளோங்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி, ஸோ 3 ஃபீட் இருக்குது, 1.5 அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த சைடும் 1.5 ஃபீட். அதே தான் இந்த சைடும். ஸோ கரெக்டாக அந்த கேர்வில் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஒரு ப்ளூ லைன் காட்டும். ஸோ இப்போது ஸோ இந்த மாதிரி அதாவது நீங்கள் வந்து பேக் ஹெட்ரெஸ்ட்டில் ஏதாவது பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நீங்கள் தனி காம்பனண்ட் பண்ணனால நீங்கள் ஈஸியாக வந்து வேறு மெட்டீரியல் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே லெக் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு இது வந்து ஸ்கொயர் பெட் மாதிரி இருக்குது. ஸோ லெக்கு வந்து நமக்கு ஃபுல்லாக வரணும் அப்படின்னா ஸோ 1 feet அப்படிங்கிறத டெப்த்தாக வச்சுக்கோங்க. ஸோ இதை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கூட நம்ம இன்னொரு ஆர்ச் மாதிரியான ஒரு டிசைன் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் இதை உட்டன் மெட்டீரியலாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு என்ன கலர் வுட்டு வேணுமோ அந்த கலர் வுட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் கபோர்ட்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னா இதை ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 inch டெப்த்துக்கு ஆஃப்செட் பண்ணிவிட்டு இதை பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு 2 inch இல்லைனா ஒரு 1 inch அப்படிங்கிறதுல ஆஃப்செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 1 inch. ஸோ இது வந்து கபர்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து தனியாக மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஃபர்னிச்சர்ஸ் எப்படி பேசிக்காக மாடல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஒரு லிவிங் ரூம் எப்படி பண்ணுறது, ஒரு கிச்சன் எப்படி பண்ணுறது, ஒரு பெட்ரூம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பெட்ரூம் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். நம்மளோட அந்த டெக்னிக்ஸ் எப்படி வந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் அலைன் பண்ணி எப்படி வந்து ஒரு பெட்ரூம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம வந்து வெர்டிகலாக வச்சுப்போம் ரெஃபரன்ஸுக்காக. ஸோ இந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேன் ரெஃபரன்ஸ் பிளேனை வச்சு க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக க்ரியேட் ஆகிடும். இப்போ இது இந்த மாதிரியான ஃபோட்டோவில் இருக்க மாதிரியான ஒரு பெட்ரூம் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 4 வால்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ ஒரு ரூம் மாதிரியான ஒரு ஸ்பேஸிங்கில் ஸோ ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு 15 feet. 15 feetங்கிறது இந்த ஸ்கேலுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ 15 feet by 15 feet. ஸோ அதே தான் இந்த சைடும். நான் 9 inch திக்னஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது இப்போ நான் தனித்தனியாகவே வாலாக பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு வால் நம்ம ஹைட் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம பண்ண முடியாது. ஸோ தனித்தனியாக நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வாலையும் நான் தனித்தனி காம்பனண்ட்டாக பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு வாலுக்கும் கலர் அப்ளை பண்ணும்போதோ இல்லை டெக்ஸ்சர் அப்ளை பண்ணும்போதோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 4 வாலையும் நான் தனித்தனியாக பண்ணுறேன். ஸோ இப்போ என்னால் ஈஸியாக வந்து ஒரு வாலை ஹைட் பண்ணி மித்ததை மட்டும் நான் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்குது. இப்படி ஒரு பெட்ரூமை தான் இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு 2 சைடு தான் தெரியுது. இப்போது உங்களால் இந்த சேர்ஸ் எல்லாம் வந்து உங்களால் மேனுவலாக மேட் பண்ண முடியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு வேளை இல்லை அப்படின்னா நம்ம 3D வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்சப்பில் நம்ம வெப்சைட்டுக்கு போனோம் அப்படின்னா ஸோ 3D வேர்ஹவுஸ் அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டாகவே உங்களுக்கு வந்து சோஃபா ஃபர்னிச்சர்ஸோ இல்லை ட்ரீஸோ இல்லை உங்களுக்கு எல்லாமே அவைலபிள். ஸோ இதை நான் வந்து டீட்டெயில்டாக கடைசி சாப்டரில் நான் சொல்கிறேன் எப்படி வந்து 3D வேர்ஹவுஸில் இது பண்ணுறது, நமக்கு தேவையான காம்பனண்ட் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இப்போதைக்கு நான் பேசிக்காக வந்து நான் வந்து சேர்ஸ் போடுறேன். ஸோ
ஸோ சேர்ஸ்ன்னு போட்டு நான் சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அவங்க ப்ரீடிஃபைண்டாக ஏற்கனவே பண்ணியிருக்க சேர்ஸ்லாம் எனக்கு வந்து காமிக்கும். ஸோ அந்த சேரில் நமக்கு ஓரளவுக்கு சூட்டபுளாக என்ன மாதிரி சேர்ஸ் பிடிக்குதோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த சேர்ஸ் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம மாடல்கள் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ ட்ராக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேர் வந்துடும். ஸோ நமக்கு அந்த இடத்துல 2 சேர் இருக்குது. ஸோ 2 சேர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஒரு டேபிள் இருக்குது, அதே தான் சைட் டேபிள் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து நிறைய டேபிள்ஸ் காட்டும். ஸோ இதில் நமக்கு சூட்டபுளாக என்ன மாதிரியான ஒரு டேபிள் இருக்கோ அந்த டேபிளை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டேபிள் பிடிக்குதோ ஸோ பேசிக்காக நான் அந்த டேபிள் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ட்ராக் பண்ணி மாடலில் போடுறோம். ஸோ டேபிள் வந்துடுச்சு. ஸோ இங்கேயுமே ஒரு டேபிள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் ஒன்று இருக்குது, ஒரு விண்டோ ஒன்று இருக்குது. ஸோ விண்டோ நம்ம க்ரியேட் பண்ணுறோம். பேசிக்காக 7 feet லிண்டல் அப்படிங்கிறதுல கீழே நமக்கு வந்து ஒரு 2.5 feet அப்படிங்கிறதுல சில் லெவல் செட் பண்ணிப்போம். ஸோ அதே தான் நம்ம தனியாக ஒரு விண்டோ க்ரியேட் பண்ணிக்கிறோம். 3 inch வருது. நம்ம இங்கே கிளாஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த இடம் டிசைன் பண்ணோம். ஸோ பெட்டோட சேர்த்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பெட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டிசைன் தந்தாப்பில் ஒரு சூட்டபுளான ஒரு பெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு இது பிளெயினாக இருக்குது, நமக்கு டிசைனில் இருக்க மாதிரியே. ஸோ அதை நான் ட்ராக் பண்ணி மாடலுக்குள்ளே போடுறேன். ஸோ கரெக்டான ஃப்ளோர் லெவலில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை கூட கொஞ்சம் நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு ஸ்கேல் பண்ணியாச்சு. உங்களுக்கு எக்ஸாக்ட் டைமென்ஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே கீழே உட்காரல. ஸோ இப்போ இதில் நமக்கு டெலிட் கைட்ஸ் கொடுத்துவோம். தேவையில்லாத லைன்ஸ்லாம் டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு கீழே வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பிளாக்காகவே மாற்றிப்போம். வுட்டில் பிளாக் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ பிளாக் இல்லை, நம்ம கார்பெட் அதில் இதெல்லாம் ஒன்று கொடுத்து ஸோ நான் இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு வியூவில் எந்த இடம்லாம் தெரியுதோ அந்த இடத்துக்குலாம் நான் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெண்டரிங்கில் நமக்கு வந்து அந்த கலர் மிஸ் ஆகக்கூடாது. ஸோ இப்போ இந்த இடம் வந்து நான் அதை புஷ் பண்ணிக்கிறேன்.
இது வாலோட ஒட்டி இருக்கு. ஒரு 6 இன்ச் அப்படிங்கிற மாதிரி நான் புல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெவல் வந்து வால் வரைக்கும் போகுது. ஸோ இதில் இந்த காம்பனண்ட்டை தனியாகவே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு அதில் பெட்டோட சேர்த்து டிசைன் பண்ணும்போது நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 ஃபீட் வச்சுப்போம். இங்கே ஒரு 1.5 ஃபீட்டு. ஸோ இதை வந்து ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன் தனித்தனியாக. ஏன்னா நமக்கு எடிட் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் ரூஃப் லெவல் வரைக்கும் வருது. ஸோ இது நமக்கு எக்ஸாக்ட் பிளேனில் இல்லை, அதனால் ஸ்லாண்டிங்காக வருது. நம்ம டைமென்ஷன்ஸ் என்னங்கிறத பார்த்து நம்ம ஈக்குவலான ஒரு லைன்லேயே வரைஞ்சிடலாம். ஸோ 6 இன்ச், இது வந்து ஒரு 1.5 ஃபீட் அப்படிங்கிறது தான் நமக்கு டைமென்ஷனு. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பிளேன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த பிளேனை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துலையும் நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துலையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 2 சைடும் நமக்கு தேவை, ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை 2 ஃபீட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அங்கே வந்திருக்கு. ஸோ இது மறுபடியும் ஃபோல்ட் ஆகி நமக்கு சீலிங்கில் தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேயுமே நமக்கு வந்து ஒரு பிளேன் தேவைப்படுது. இதுமே குரூப் கொடுத்து அதையுமே ஸ்கேல் பண்ணி இதையும் ஒரு தனி காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே நமக்கு வந்து ரூஃப் வரைக்கும் வருது. ஸோ இது கொஞ்சம் நமக்கு வெளியே வந்திருக்கு. ஸோ 3 இன்ச் அப்படிங்கிற டெப்த்தில் வெளியே வந்து, ஸோ இப்போ நமக்கு இங்கே ரூஃப் வரைகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே ரூஃப் வரைஞ்சிக்கிறோம். ரூஃப் வந்து ஒரு நார்மலாக எப்போவும் போல் ரூஃப் திக்னஸ் போட்டுக்குங்க. ஸோ இதிலேருந்து இப்போ மறுபடியும் நமக்கு ஒரு 3 இன்ச் வருது. ஸோ இதை மறுபடியும் நம்ம எடிட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓரளவுக்கு ஒரு 5 ஃபீட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓகே அந்த பெட்டு சைஸுக்கு இருக்குது. ஸோ பெட்டோட ரெஃபரன்ஸை வச்சு பண்ணிடுறோம். மறுபடியும் இதுவும் ஃபோல்ட் ஆகி கீழே வருது. ஸோ இது வந்து ஒரு நம்ம 6 இன்ச் வச்சுப்போம். ஏன்னா இந்த திக்னஸுக்கு கீழே வருது அந்த சீலிங்கில் உள்ள விஷயம். ஸோ மறுபடியும் அதை காம்பவுண்ட் பண்ணி, ஸோ சேம் மெட்டீரியல் வருது. ஸோ அங்கே நமக்கு ஒரு மேட்டும் இந்த இடத்துல ஒரு சைட் டேபிளும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து ஒரு நம்ம ட்ரா பண்ணிப்போம். ஒரு 1.5 ஃபீட் அப்படிங்கிறதுல டேபிள் மாதிரியான ஒரு 1.5 இன்ச்சுக்கு ட்ரா பண்ணிப்போம். ஸோ ஒரு 1 ஃபீட் அப்படிங்கிறதுல இதுக்கு ஒரு கலர் அப்ளை பண்ணிப்போம். அதே சைட் டேபிள் தான் அந்த சைடும் வருது. ஸோ நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுப்போம். ஸோ இங்கே நமக்கு ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு டேபிள் வருது, ஒரு கார்பெட் ஒன்று வருது. ஸோ கார்பெட்டுக்கு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டைமென்ஷன் பண்ணி ஒரு 0.5 இன்ச் அப்படிங்கிறதுல நம்ம சாஃப்ட் எட்ஜஸ் கொடுத்துப்போம். ஸோ இதுக்கு அந்த கார்பெட் மெட்டீரியலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அங்கே நமக்கு வந்து ஒரு சைட் டேபிள் ஒன்று வருது ஃப்ரண்ட்டில் இங்கே. ஸோ அதை நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து ஒரு வேர் ஹவுஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு டேபிளை வேர் ஹவுஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாடலை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி, ஸோ இந்த மாடலே ஆல்ரெடி ஒரு, ஸோ உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை டெலிட் பண்ணிவிடுங்க.
டெலிட் கைட்ஸ் கொடுத்து எல்லா லைன்ஸையும் டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு டேபிள் பண்ணியாச்சு. ஸோ என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மெட்டீரியலை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். கிளாஸ் மெட்டீரியலை தவிர்த்து உங்களுக்கு வேறு என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் மெட்டல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. இதே தான் இப்போ இங்கே வந்து ஒரு செல்ஃப் இருக்குது, அதையும் க்ரியேட் பண்ணிப்போம். இந்த சில் லெவல்லே க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ அங்கேருந்து ஒரு 3 inch திக்னஸில் அதையும் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இங்கேருந்து ஒரு 1 feet அப்படிங்கிற டெப்த்தில் வச்சுப்போம். ஸோ இதுக்கு மேலே நமக்கு ஒரு வால்பேப்பர்ஸ் மாதிரியான ஒரு கிளாடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டைமென்ஷன் என்ன டைமென்ஷனில் உங்களுக்கு நீங்கள் டிசைன் பண்ணுறது வேணுமோ அந்த டைமென்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ரேண்டமாக கொடுக்குறேன். ஸோ 2 inch ஒரு 1 feet, மறுபடியும் ஒரு 2 inch ஒரு 1 feet, மறுபடியும் ஒரு 2 inch ஒரு 1 feet கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல 3 வால்பேப்பர் மாதிரியான விஷயங்கள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு 0.5 inch திக்னஸில். ஸோ இதுக்கு நான் மறுபடியும் ஒரு கார்பெட் மெட்டீரியல், ஒரு ஃபேப்ரிக் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணுறேன். ஒரே இதை காப்பி பண்ணி வச்சாலும் சரி, இல்லை தனித்தனியாக க்ரியேட் பண்ணிட்டாலும் சரி, காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சேம் மெட்டீரியல் தான், கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மெட்டீரியல் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த இடத்துல ஒரு 2 மேனிக்யூன்ஸோ ஒரு ஃப்ளவர் பாட்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே இதில் ஸோ உங்களோட டிசைனுக்கு எது சூட்டபுளோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ளவர் பாட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கொண்டு போய் எந்த இடத்துல வச்சா பெட்டராக இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் இங்கேயும், இதையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா பெட்டராக இருக்குமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஃப்ளோரிங் மட்டும் அப்ளை பண்ணணும். ஸோ ஃப்ளோரிங்க்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஸோ ஒரு 1 inch திக்னஸ் மாதிரி கொடுத்துக்குங்க. நார்மல் பிளேன்லேருந்து ஒரு ஸோ ஒரு 0.1 inch அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன் தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ளோரிங் மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். ஸோ உட்டன் மெட்டீரியலோ இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட, நான் வந்து இந்த டெக்ஸ்சர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொன்னேன், அந்த மாதிரியான இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாலுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பிளைன் ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த மெட்டீரியல் மறுபடியும் ரெண்டாக பிரியுது. ஸோ கொஞ்சம் ஒரு 2 feet எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு
மறுபடியும் இதை இந்த சைடு பிரிச்சுக்கலாம். அதே தான் இந்த சைடும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு அந்த வியூவில் உள்ள மாதிரியான ஒரு மாடல் பண்ணியாச்சு. ஸோ இதோட லைட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து வீரேயில் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் கர்டைன்ஸ் கூட அப்படி தான். ஸோ விண்டோ கர்டைன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டாக நிறைய கர்டைன்ஸ் வரும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த கர்டைன் பிடிச்சிருக்கோ அந்த கர்டைனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அந்த பிளேனில் அப்ளை பண்ணணும். ஸோ சேவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த வால் கலர் கூட நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதை மட்டும் கிளிக் பண்ணி கலர்ஸில் போய் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு இந்த இதுவுமே வந்து வேறு கலரில் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் சிந்தட்டிக் அப்ளை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பிரைட்டன் கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லா வால்ஸையும் அன்ஹைட் பண்ணிக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு அந்த வியூவில் உள்ள மாதிரியான ஒரு டிசைன் கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் பேசிக்காக ஒரு ரூம் பண்ணிக்கலாம். இல்லை இதில் நான் வந்து 3D வேர்ஹவுஸ்லேருந்து தான் காம்போனன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சேன். ஸோ உங்களோட டிசைனுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு கிச்சன் மாடுலர் கிச்சன் எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து கிச்சன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் ஒரு இமேஜ் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் திங் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வால் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ஒரு 15 ஃபீட் அப்படிங்கிற வால், மறுபடியும் இந்த சைடு ஒரு 15 ஃபீட், ஒரு 9 இன்ச்சுக்கு உண்டான ஒரு டெப்த்தில் ஸோ தனித்தனி வாலாகவே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு டெக்ஸ்சர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ஹைட் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு 10 ஃபீட், ஸோ மேக் யூனிக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம காப்பி பண்ணி வச்சனால ரெண்டுமே சேர்ந்து எடிட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ரெண்டு வாலையும் ஹைட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோரிங்கை நம்ம வந்து போட்டுப்போம். ஸோ ஒரு 1 இன்ச் அப்படிங்கிறது கொடுத்துப்போம். ஸோ இப்போ நமக்கு ஒர்க் டாப் பண்ணுவோம். ஸோ இதில் பேசிக்காக 2 ஃபீட் 9 இன்ச் அப்படிங்கிறதுல தான் நமக்கு அந்த ஒர்க் டாப் இருக்கும். ஸோ 2 ஃபீட் 9 இன்ச் அப்படிங்கிறதுல நம்ம அந்த ஒர்க் டாப்பை கொடுத்துப்போம். ஸோ ரெண்டு பக்கம் அதே தான். ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஒரு 1 ஃபீட் 9 இன்ச் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த வித்து வந்து 1 ஃபீட் 9 இன்ச்சாக இருந்தால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். 1 ஃபீட் 9 இன்ச், 1 ஃபீட் 9 இன்ச். ஸோ
கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட் டைமென்ஷன்ஸில் தான் போடுறேன். ஸோ அதே தான் இந்த சைடும். ஸோ இந்த சைடு நமக்கு வந்து 2 வார்ட்ரோப்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்துருக்கு. ஸோ ஒரு 2 ஃபீட் 2 ஃபீட்டுங்க கணக்கில் 4 ஃபீட் அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு 3 ஃபீட் போட்டுப்போம். 6 ஃபீட் அப்படிங்கிற கணக்கு. ஸோ இதை நம்ம தனியாகவே செஞ்சுப்போம். ஏன்னா நமக்கு நான் டெக்ஸ்சர்ஸ் அப்ளை பண்ணும்போது, பெயிண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் தனியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து 7 ஃபீட் வரைக்கும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த சைடு நமக்கு 1 ஃபீட் 6 இன்ச் அப்படிங்கிற டிஸ்டன்ஸுக்கு மேலே ஒரு 2 ஃபீட் நமக்கு வந்து மேலே ஒரு கேபினெட் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட இந்த டிஸ்டன்ஸில் தான் வருது. ஸோ மறுபடியும் அங்கே ஒரு கேபினெட் யூனிட்டு செட் பண்ணிக்கிறோம். எண்டு டு எண்டு இருக்குது. ஸோ மறுபடியும் இதை ஆஃப்செட் பண்ணிப்போம். ஒரு 1.5 இன்ச் ஆஃப்செட் பண்ணி இதை புல் பண்ணிக்கிறோம். இந்த பிளேனை டெலிட் பண்ணிவிடுங்க இடையில இருக்கிறத. ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஒரு 1 ஃபீட் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் வச்சுப்போம். ஏன்னா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸில் இருந்தபோது தான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 4 டோர்ஸ் வருது. ஸோ 4 டோர்ஸையுமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த டோட்டல் லென்த்துலேருந்து நான் சொன்ன மாதிரி ரைட் கிளிக் பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 பார்ட்டிஷன் வந்துடுச்சு. 4 டோர் நமக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த லைன்ஸில் இருந்து நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் யூனிட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ மிச்ச லைன்ஸ்லாம் எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் டோர் ஃப்ரேமை கொடுத்துக்கோங்க. 2 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். ஸோ 2 இன்ச் மறுபடியும் இங்கேருந்து ஒரு 0.5 இன்ச்சு, அரை இன்ச் திக்னஸ்ஸு. ஸோ இதை நம்ம வந்து கிளாஸாக கொடுக்குறோம். ஸோ இதே டோரை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அந்த இடத்துல டோர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இங்கே கேபினெட்ஸ் கீழே உள்ள அந்த கேபினெட்ஸ்லாம் நம்ம வந்து பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வார்ட்ரோப் செய்வோம். ஸோ வார்ட்ரோப் அதே மாதிரி தான் 6 ஃபீட் போட்டோம். ஸோ 3 ஃபீட்டில் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஒரு 0.5 இன்ச்சு, மறுபடியும் இந்த சைடு ஒரு 0.5 இன்ச்சு. ஸோ இங்கே ஒரு டோர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இங்கேயும் ஒரு டோரு. ஒரு 0.25 இன்ச்சு, இங்கேயும் ஒரு 0.25 இன்ச்சு. இது இடையில உள்ள டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு கீழேருந்து ஒரு 7 ஃபீட் வச்சோம். ஸோ கீழேருந்து ஒரு 3 ஃபீட்லேயும் அதுக்கு மேலே ஒரு 2 ஃபீட்லேயும் அவங்க கொடுத்துருக்க இந்த ஓப்பனிங்ஸ் கொடுத்துக்கலாம். டோர் டு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் உள்ளே ரெசிஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே இந்த டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஹேண்டில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை செய்வோம். ஸோ ரேண்டமாக ஒரு சைஸில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். தனியாகவே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை 0.15 இன்ச்சில்
நீங்கள் கொடுத்துக்குங்க. இதுக்கு நான் மெட்டல் அப்ளை பண்ணிக்கிறேன். மெட்டல் மெட்டீரியல் தான் அந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே தான், இதை காப்பி பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதே இதை ஈக்குவல் டிஸ்டன்ஸில் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கேபினெட்ஸே நம்ம இது சென்டர் பாயிண்ட் வச்சு பிரிச்சிடலாம். 1 இன்ச், மறுபடியும் ஒரு 1 இன்ச்சு. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஒரு 0.25 இன்ச்சுக்கு ஆஃப்செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தனியாக தெரியும். ஸோ அதே மெட்டீரியலை காப்பி பண்ணி அதுக்கும் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதே தான் இங்கேயும். ஸோ ஒரு 0.25 இன்ச்சு, 1 இன்ச்சுக்கு ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. ஸோ 0.25 இன்ச்சுக்கு மறுபடியும் ரெசெஷன் பண்ணிக்கோங்க. அதே இதை காப்பி பண்ணி இந்த கடைசி இதை மட்டும் கொஞ்சம் பெருசாக காப்பி பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த டோர்ஸ்லாம் நம்ம கேபினெட்ஸ்லாம் செஞ்சாச்சு. இதில் இப்போ ஹேண்டில்ஸ் பண்ணணும். இந்த திக்னஸ் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் மெட்டீரியல் காப்பி பண்ணி இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து 3 மெட்டீரியல் இருக்குது, 3 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே நம்ம இதை காப்பி பண்ணி அந்த 2 டோர்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால சென்டராக பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து சிம்னி மட்டும் நம்ம 3D வேர்ஹவுஸில் இருந்து எடுத்துக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் சிம்னி காப்பி பண்ணி ஸோ கரெக்டாக அது என்ன இடத்துல இருக்கோ நமக்கு அந்த குக்கிங் ரேஞ்சு வர இடத்துல கரெக்டாக காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. கொஞ்சம் ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வால் கிளாடிங்கும் 2 இன்ச்சுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே தான் இந்த சைடும். ஸோ நம்ம இது ரெண்டுக்கும் இப்போ வால் கிளாடிங் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பிரிக் கிளாடிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம அப்ளை பண்ணிப்போம். இந்த வால்லையும் அதே தான். இந்த கைட்லைன்ஸ்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலர் ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த கலரை கொஞ்சம் லைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களோட டிரான்ஸ்பரன்சி கூட கம்மி பண்ணிக்கலாம். நான் இதோட ரெண்டரிங் பண்ணும்போது எப்படி நம்ம இந்த ரிஃப்ளெக்டிவ்னஸ்ஸை அப்புறம் அந்த லைட்டிங்கை எப்படி செட் பண்ணுறது, இதே மாதிரியான ரெண்டரிங் குவாலிட்டியில் எப்படி இந்த இமேஜ் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் வீரே டீச் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு
பாட் ஒன்று இருக்குது, ஃப்ளவர் பாட்டு. ஸோ அதையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம். ஸோ உங்கள் டிசைனுக்கு நீங்கள் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் உட்காந்து மாடல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய அந்த ப்ரீலோடட் மெட்டீரியல்ஸ் நமக்கு இந்த வேர் ஹவுஸில் அவைலபிள். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட உங்களோட ரெண்டரிங்லேயோ இல்லை மாடல்லையோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குது. ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்கேல் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீங்கள் உங்களோட மாடல் தந்தாப்பில் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஸ் பிடிச்சி கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஸ்கேலில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸோ கிரவுண்ட் பிளேன் உட்காரல, கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம அதோட ரெண்டரிங் மாதிரியான அந்த காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதே தான் பேசிக்கு. உங்களுக்கு ஃபோட்டோ மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ பார்த்து அப்படியே ரெண்டர் பண்ணி மாடல் பண்ணோம் அப்படின்னாலும் இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஸோ இங்கே நமக்கு மிஸ் பண்ணிட்டோம், நம்ம இங்கே ஒரு கிரானைட் ஒர்க் டாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம போட்டலாம். ஸோ ஒரு 1 inch திக்னஸ் கொடுத்துப்போம். அதே தான் இங்கேயும் என்ன நம்ம கூட இதை அப்படியே மாடலை புஷ் பண்ணி ஒரே காம்பனண்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒரே மெட்டீரியல் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு அதேமாதிரி வந்துருச்சு. அதேமாதிரி பார்டருக்கும் ஸோ ஒரு 0.25 inch இருந்தால் போதும். அதே தான் இங்கேயும் 0.25 ஆஃப்செட் வச்சு ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு லெவல் கொடுக்குறேன். ஸ்கர்ட்டிங் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து அந்த மெட்டீரியல் கெட்டு போகாது. ஸோ அதனால் மெயினாக ஸ்கர்ட்டிங் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் சின்ன சின்ன டீட்டெயில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காம்பனண்ட் அந்த மாடல் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதில் நான் இன்னும் இந்த டேபிள்ஸ் இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணல, இந்த க்ராக்கரிஸ்லாம் நான் இன்னும் ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் போய் டவுன்லோட் பண்ணி ஸோ கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ அந்த மெட்டீரியல்லாம் வரும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட மாடலில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை ப்ளேஸ் பண்ணுறேன். ஒரு காஃபி மிஷினு ஸ்கேல் பெருசாக இருக்குது. ஸோ உங்களோட மாடல் தந்தப்போ நீங்கள் ஸ்கேல் சின்னது பண்ணிக்கோங்க. கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத டெல் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் டீட்டெயில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மாடல் இன்னும் ரியலிஸ்டிக்காக வரும். ஸோ இது லைட்டிங் செட் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி ரெஃப்ளெக்டிவாக எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து வீரே டீச் பண்ணும்போது டீச் பண்ணுறேன். ஸோ இதே தான் கிச்சன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ லிவிங் ரூமுக்கு நான் ஒரு சாம்பிள் தரேன், நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சேம் மெத்தட் தான். ஸோ நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மாதிரி நான் இப்போ எடிட் அன்எடிட் கொடுக்குறேன் இந்த கிச்சனுக்கு. ஸோ சேம் திங் தான். நான் இதே மாடலை வச்சு நம்ம எப்படி சீன் செட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இதே மாடல் வச்சு பார்க்கலாம் நம்ம அடுத்த சாப்டர்ஸில். ஸோ ரூஃப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ டே லைட்டிங் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ரூஃப் தேவை. இல்லை சன்லைட் போதும், இல்லை நீங்கள் வந்து தனியாக லைட் செட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரூஃபில் வந்து அந்த லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரூஃப் தேவை. ஸோ ரூஃப் இல்லாமல் நீங்கள் மாடலை ரெண்டர் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக நம்ம வந்து இந்த சாப்டரில் ஃபர்னிச்சர்ஸ், பேசிக் ஃபர்னிச்சர்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு லிவிங் ரூம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு பெட்ரூம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஒரு சில மாடல்ஸ் நம்மளே பண்ணோம், ஒரு சில மாடல்ஸ் எடுத்து வச்சோம். ஸோ கலர்ஸ் அப்ளை பண்ணுறது, ஃப்ளோரிங் எப்படி அப்ளை பண்ணுறது, விண்டோஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஃபால் சீலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் கிச்சனில் மாடுலர் கிச்சன் பண்ணும்போது எப்படி நம்ம இந்த ஹேண்டில்ஸ் பண்ணுறது, வார்ட்ரோப்ஸு, கிச்சன் கேபினெட்ஸ், அப்புறம் இந்த ஸ்கர்ட்டிங் பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். வால் கிளைடிங், ஃப்ளோரிங் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுதான் பேசிக் மெத்தட். இதை வச்சு உங்களோட டிசைன் எப்படியோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பொறுத்து நீங்கள் உங்களோட மாடல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ செக்ஷன்ஸோட டூல் பாரை நீங்கள் எதில் போய் எடுக்கணும் அப்படின்னா, வியூவில் டூல் பார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே செக்ஷன் அப்படிங்கிற செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம டிக் பண்ணியிருக்கனால இங்கே நமக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த டூல் பாரில் தான் நமக்கு வந்து எல்லா டூல்ஸுமே அவைலபிள். ஸோ இந்த செக்ஷன் பாக்ஸை டிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த செக்ஷன் டூல் பார்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் டூல் பார்ஸில் நமக்கு 3 டேப் இருக்குது. அதில் ஒன்று வந்து செக்ஷன் பிளெயின், ஸோ டிஸ்பிளே செக்ஷன் பிளெயின்ஸ், டிஸ்பிளே செக்ஷன் கட்ஸ் அப்படின்னு 3 இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் பிளெயின் அப்படிங்கிறது. ஸோ பிளெயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளெயின் வந்து நம்மளோட கர்சரோட அசோசியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு வெர்டிக்கலான பிளெயினில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்டிக்கல் கட் கிடைக்கும். அதே இது ஹரிசாண்டல் பிளெயினில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஹரிசாண்டலாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வெர்டிக்கலில் வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம வெர்டிக்கல் பிளேனில் கிளிக் பண்ணோன்னா இப்படி இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே, ஒரு செக்ஷன் பிளேன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது அன்செலக்டாக இருக்கும்போது நமக்கு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ செலக்டட் அப்படின்றப்போ நமக்கு ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூல் பாரை கிளிக் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ நம்ம புஷ் புல் பண்ணும்போது நமக்கு அந்த செக்ஷன் பிளேன்ஸ் வந்து முன்ன பின்ன மூவ் ஆகும். ஸோ உங்களோட மாடலில் நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு செக்ஷன் பிளேன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் எக்ஸாக்டாக வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வேண்டாம் அப்படிங்கிறப்ப அதே கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துடலாம், இல்லை ரைட் கிளிக் கொடுத்து எரேஸ் பண்ணாலும் அது போயிடும். இப்போது அதே இதுதான். ஸோ நான் ஹரிசாண்டலாக வச்சு காமிக்கிறேன். ஸோ சேம் நமக்கு எந்த இடத்துல உங்களுக்கு பிளெயின் கட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ இல்லை டாப் பாட்டமில் நீங்கள் புஷ் அண்ட் புல் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல கட் ஆகும். ஸோ இது வந்து பேசிக்காக செக்ஷன் பிளெயின்ஸு. நீங்கள் இதே மாதிரி ஒரே ஒரு பில்டிங்க்கு எத்தனை செக்ஷன் பிளேன்ஸ் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஹரிசாண்டலாக ஒன்றும் வெர்டிக்கலாக ஒன்றும் ஒரு செக்ஷன் பிளேன் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இந்த செக்ஷன் பிளேன் தெரிய வேண்டாம். ஸோ நமக்கு இந்த பில்டிங் மட்டும், ஏன்னா இந்த செக்ஷன் பிளேன் தெரியும் போது நமக்கு இங்கே ஒப்பேசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கிளியராக இல்லை. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த செக்ஷன் பிளேன், இந்த செக்ஷன் கட் இருக்கணும், பட் இந்த டிஸ்பிளே பிளேன் வந்து தெரிய வேண்டாம் அப்படின்னா நம்ம இதை எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த செக்ஷன் கட்ஸ்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ நமக்கு நார்மலான ஒரு நம்ம எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் தான் விசிபிளாக இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அதே டூல் பாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ சேம் திங் இந்த டிஸ்பிளே கட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ செக்ஷன் பிளேன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பட் அந்த கட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ மறுபடியும் சப்போஸ் நீங்கள் வந்து செக்ஷன் கட்டு வந்து ஒரே இடத்துல தான் இருக்கணும், நீங்கள் அந்த இடத்துல மறுபடியும் ரீஎடிட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டிஸ்பிளே பிளேனை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் எந்த இடத்துல வச்சுன்னு தெரியாமல் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு செக்ஷன் பிளேனை செட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த செக்ஷன் கட்டு தெரியாது. ஸோ அது மறுபடியும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதே டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செக்ஷன் பிளேன்ஸ் வந்து செக்ஷன் கட்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் செக்ஷன் கட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துலலாம் எடிட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த செக்ஷன் பிளேனை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் கேடுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கெட்சப்பில் முடியும். ஸோ இப்போ இந்த இது வந்து 3Dயில் இருக்குது நமக்கு இப்போ மாடல். நம்ம இதை 2Dயில் எக்ஸாக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கேமராவில் போய் பேரலல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பேரலல் ப்ரொஜெக்ஷன் 3Dயாக இல்லாமல் நமக்கு 2Dயில் தெரியும். ஸோ இதை நீங்கள் மறுபடியும் வந்து டூல் பாரில் போய் வியூஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும், அந்த டேப் எடுத்து
செக் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நமக்கு நிறையா ஐசோமெட்ரிக் வியூ, டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, ரைட் வியூ, பேக்கு, லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக பேரலல் ப்ரொஜெக்ஷன் வைக்கிறப்ப நமக்கு இப்போ ஃப்ரண்ட் வியூ தேவை. ஸோ ஃப்ரண்ட் வியூ எது அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக 2Dயில் அந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதை மறுபடியும் நீங்கள் அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுத்து 2D கிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, இல்லை செக்ஷன் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கனாலும் சரி. இப்போ செக்ஷன் ஸ்லைஸ் அப்படின்னா கரெக்டாக நமக்கு இந்த செக்ஷன் பிளேனில் என்னெல்லாம் பிளேன் கட் ஆயிருக்கோ, வால்ஸோ இல்லை வந்து நமக்கு இந்த டோர்ஸோ எல்லாம் கட் ஆயிருக்கோ அது மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த எக்ஸ்போர்ட்டில் நமக்கு செக்ஷன் ஸ்லைஸ் அப்படிங்கிறது. 2D கிராஃபிக் அப்படின்னா நமக்கு செக்ஷன் கட்ஸோட சேர்த்து பின்னாடி உள்ள அந்த விஷயங்களும் தெரியும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. அதே 3D மாடல் அப்படின்னா நமக்கு இது 3Dயாகவே நமக்கு எக்ஸாக்டாக இந்த லைன்ஸ் எல்லாம் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கோ அதே லைன்லேயே நமக்கு 3Dயாக எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டில் போய் செக்ஷன் கட்ஸ் இல்லாமல் உள்ள மாடல்ஸை சில நேரம் நம்ம இமேஜாக கூட நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நான் அது வந்து நம்ம அடுத்த சாப்டர்ஸில் பார்ப்போம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் அப்படிங்கிறதுல பார்ப்போம் அது டீட்டெயில்டாக. ஸோ பேசிக்காக இதுதான் வந்து செக்ஷன் பிளேன்ஸை வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, நமக்கு எந்த இடத்துல செக்ஷன் கட்ஸ் வேணுமோ அந்த இடத்துல நம்ம எப்படி கட் பண்ணுறது, அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ மெயினாக 2 டூல் பார்ஸ் தான். டூல் பார்ஸில் போய் நம்ம இந்த செக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த டூல் பாரையும் வியூஸ் அப்படிங்கிறத வச்சு மட்டுமே நமக்கு உண்டான செக்ஷன் கட் பண்ணுறதோ இல்லை எடிட் பண்ணுறதோ இல்லை அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடலில் ரெசிடென்ஸுக்கு உண்டான லேண்ட்ஸ்கேப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன பார்க்குக்கு உண்டான ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு எந்த இமேஜை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் ஜேபெக்காக இருந்தாலும் சரி இல்லை கேடாக இருந்தாலும் சரி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாதிரியே நமக்கு தேவையான ஸ்கேலில் அதை ஸ்கேல் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இது சர்க்குலராக இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம இது ஃபுல்லாகவே வந்து நம்ம சர்க்கிள்ஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணலாம் அதுக்கு. ஸோ நமக்கு அந்த பிளேனுக்கு கீழே வந்துடுச்சு நமக்கு அந்த சர்க்கிள். ஸோ மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை காம்பனன்ட் பண்ணிக்கிறோம். காம்பனன்ட் பண்ணிவிட்டு நமக்கு அதில் ஒரு சின்ன ஆஃப்செட் இருக்குது. ஸோ ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக ஒரு ஆஃப்செட் ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ 9 inch அப்படிங்கிற மாதிரியான ஆஃப்செட்டில் ஸோ இப்போ இந்த இமேஜை நமக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி மேலே வச்சுக்கலாம். ஸோ அங்கே மறுபடியும் நமக்கு அவைலபிள். இப்போ உள்ள இன்டர்னல் லெட்ஜ் வால்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ நமக்கு இதை எக்ஸாக்டாக இதில் உள்ள மாதிரியே நம்ம பார்த்து சைடில் நம்ம ட்ரா பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிட் பாயிண்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு சர்க்கிள் போடுறதுக்கு மிட் பாயிண்ட் இருக்கப்போ ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக பிடிச்சி நம்ம பண்ணிடலாம். ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குரூப் பண்ணிக்கோங்க. நம்ம அதை சொன்ன மாதிரியே காம்பனன்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றே நீங்கள் தனித்தனியாக எடிட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேருந்து மறுபடியும் நமக்கு இந்த இடத்துல இது ஒரு சர்க்கிள், சென்டரில் உள்ள சர்க்கிள். ஸோ இதுலேருந்து மறுபடியும் அவங்க ஆஃப்செட் பண்ணி இன்னொரு சர்க்கிள் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இதுலேருந்து மறுபடியும் அடுத்த சர்க்கிளுக்கு உண்டான ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அங்கேருந்து அடுத்த சர்க்கிள். ஸோ ஒரு சர்டன் டிஸ்டன்ஸுக்கு அதையும் குரூப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக உள்ள அந்த சர்க்கிள். ஸோ அதையும் குரூப் பண்ணிக்கோங்க. இப்போது இது நமக்கு வந்து செக்ஷனில் எவ்வளோ பெரிய லெவல்ஸ் எதுவும் இல்லை. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்ன லெவல். ஸோ இது வந்து இருக்கிறதுல எல்லாத்தையும் விட கம்மியாக உள்ள லெவல். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சின்ன லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மறுபடியும் ஸோ நம்ம இதை மூவ் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா இதுக்கு அடுத்த லெவல் ஒர்க் பண்ணும்போது
நம்ம எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன லெவல் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம மூவ் பண்ணி கொஞ்சம் மேலே வச்சுப்போம். ஸோ இது அந்த லெவலை விட கொஞ்சம் அதிகமாக உள்ள லெவல். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் சேர்த்தி தேர்ட் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து புல் பண்ணி கரெக்டாக அந்த டைமென்ஷனில் வச்சுப்போம். ஸோ அதுவே காமிக்கும் நீங்கள் கரெக்டான ஃபேஸில் வைக்கும்போது ஆன் ஃபேஸ் காம்போனன்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் உள்ள லெவல். ஸோ இதை கொஞ்சம் ஹைட் தூக்கிங்க. ஸோ 6 feet அந்த மாதிரியான டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை அந்த லெவலுக்கு தூக்கிட்டோம். ஸோ இது தேர்ட் லெவல் வருது. ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆஃப்செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆஃப்செட் தான் நமக்கு இங்கே வரும். ஸோ இந்த லெவல் நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையும் நம்ம அந்த ஹைட்டுக்கு நம்ம புஷ் பண்ணிப்போம். ஸோ இங்கே ஒரு ஆஃப்செட் வருது. ஸோ தேர்ட் லெவல் நம்ம போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது ஃபைனல் லெவலாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம புஷ் பண்ணிக்கிறோம். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு நீங்கள் புல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் லெவல்ஸ் கிடைக்கும். ஸோ இது மறுபடியும் நமக்கு உள்ளே வருது. ஸோ இந்த சர்க்கிள் நம்ம சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணி அதை நம்ம உள்ளே தான் புஷ் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபைனல் லெவல். ஸோ அதையும் ஒரு சர்டன் ஹைட்டுக்கு நம்ம புஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து அதுக்கு உண்டான எக்ஸாக்ட் உண்டான லெவல்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த லெட்ஜ் வால்ஸ் க்ரியேட் பண்ணி டெக்ஸ்சர் மெட்டீரியல் அப்ளை பண்ணோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் வாலுக்கு அவங்க வந்து பிரிக் மாதிரியான ஒரு பேமெண்ட் மாதிரியான ஒரு டைல்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம சிமிலராக இருக்கிறத எதாவது எடுத்து நம்ம அப்ளை பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு உண்டான இதை அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஸோ இப்போ நம்ம வந்து லெவல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம டெக்ஸ்சர் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அவங்களோட அந்த பேவர் பிளாக்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துக்கு நம்ம ஒரு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அதோட ஸ்கேலை கொஞ்சம் கூட்டிப்போம். ஸோ 10 feet அப்படிங்கிறதுமே வந்து நமக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ நான் ஒரு 30 feet கொடுக்குறேன். ஸோ ஓரளவுக்கு எக்ஸாக்டாக வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க இந்த இடத்துல க்ரீனரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெஜிடேஷனில் போய் இந்த க்ரீனரிஸ் எடுப்போம். கொஞ்சம் டார்க்கரான ஒரு க்ரீனரி அப்ளை பண்ணலாம். ஸோ இதையும் நம்ம ஸ்கேல் கூட்டிப்போம். ஏன்னா ப்ரொபோர்ஷனேட்டாக நம்ம எக்ஸாக்ட் டைமென்ஷனில் போட அதனால் அது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இன்னுமே கொஞ்சம் கூட்டிப்போம். ஸோ க்ரீனரிஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த லெவலுக்குமே கிட்டத்தட்ட அதே மெட்டீரியல் தான். ஸோ இங்கே மறுபடியும் தேர்டுக்கு வந்து இன்னொரு க்ரீனரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கட் பண்ணி எடிட் பண்ணும்போது நம்ம அந்த லெட்ஜெலாம் கரெக்டாக கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு அந்த மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணிப்போம். ஸோ இதோட ஸ்கேலை கூட்டிப்போம் கொஞ்சம். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி இந்த லைனை நம்ம இதை ஹைட் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு எக்ஸாக்டாக அந்த சர்க்கிள் ட்ரா பண்ண முடியாது. ஸோ இதை சர்க்கிள் ட்ரா பண்ணி ஒரு லெவல் நம்ம ரைஸ் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ எடிட் கொடுத்து அன்ஹைட் கொடுத்துப்போம் நம்மளோட லாஸ்ட்டாக நம்ம ஹைட் பண்ண எல்லாத்தையும்.
ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஸோ மிட் பாயிண்ட் பிடிச்சி நம்ம இந்த லெவலுக்கு நம்ம ஒரு லெட்ஜ் வால் க்ரியேட் பண்ணுறதுக்குங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த இடத்த மட்டும் உள்ளே ரிசர்ச் பண்ணிட்டுறோம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக சுற்றி அந்த வெல் மாதிரியான ஒரு காம்பவுண்ட் நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ மறுபடியும் அங்கேருந்து ஒரு சின்ன லெவல், ஸோ இப்போ எடிட் கொடுத்து அன்எடிட் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு லெட்ஜ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம அதையும் நம்ம க்ரியேட் பண்ணிப்போம் ஒரு சர்டன் லெவலுக்கு. ஸோ அங்கேருந்து மறுபடியும் ஸோ இப்போ இதில் உங்களுக்கு எந்த இடத்துல அவங்களுக்கு கட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துக்கு நம்ம எக்ஸாக்டாக கட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறனால நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு இடத்துல கட்டு கொடுத்துப்போம். ஸோ கரெக்டாக ஆங்கிள் பார்த்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆங்கிள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு மிச்ச இடத்த நீங்கள் எரேஸ் பண்ணி நார்மலான லெவல்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு இதே லெவலில் சைட்லேயும் ஒரு நம்ம பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சுற்றி நமக்கு ஒரு லெட்ஜு கிடைக்கும். ஸோ அதே தான் இந்த சைடும் நம்ம ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது மட்டும் ஒரு பிளேனாக இருக்கும். ஸோ இதை நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ எந்த லெவல் வேணுமோ அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் அதை ரைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சைடும். நம்ம கரெக்டாக அந்த ஆங்கிள்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணும்போது நமக்கு அந்த லைன்ஸ் எக்ஸாக்டாக க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதோ இல்லை அதை மூவ் பண்ணுறதோ நமக்கு ஈஸியாகிடும். ஏன்னா கர்வ்ஸில் சர்க்கிள்ஸில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக அந்த ஆங்கிள் வச்சு ஒர்க் பண்ணணும். ஏன்னா வேறு பிளேனில் வந்து உட்காந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம மறுபடியும் ரீஎடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் எடிட் பண்ணும்போதே நீங்கள் எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். ஸோ இதுவுமே சேம் லெவலில் தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம லெவல்ஸ் ரைஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுவோம். ஸோ இது பெபிள்ஸ் மாதிரியான ஒரு இதை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ ஸ்கேல் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துருச்சு. மறுபடியும் இதுக்கு பார்டருக்கு அவங்க ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு ஈக்குவலான ஒரு மெட்டீரியல் நம்ம அப்ளை பண்ணிப்போம். ஸோ இது ரெண்டுக்கும் நமக்கு இந்த சேம் மெட்டீரியல் தான். ஸோ ஒரு டைம் அதை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ண மெட்டீரியல் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போட்டிருக்க டிஃபைன் பண்ணியிருக்க டெக்ஸ்சருக்கு எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிடுச்சா அப்படிங்கிறத. ஸோ இந்த இடத்துல நமக்கு அப்ளை ஆகலை. ஸோ அதையும் சேர்த்து அப்ளை பண்ணிப்போம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம மேலே உள்ளதை க்ரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் இந்த சுற்றி உள்ள எல்லாத்தையுமே இதே மெத்தடில் இதே டெக்னிக்கில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னொன்று க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது மட்டும் நமக்கு தனி பிளேனாக கிடச்சிருச்சு. ஸோ அதையுமே நம்ம அந்த இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன டைமென்ஷனில் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் மறுபடியும் அதே மெட்டீரியல் ஸோ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க எல்லா சைடும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத. மறுபடியும் உங்களுக்கு வேறு எந்த இடத்துலலாம் அப்படி வேணுமோ நீங்கள் அதே மாதிரி பிளைன் கரெக்டாக க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இது சர்க்குலர் ஸ்பேஸு. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக அதை க்ளியர் பண்ணிக்கணும். ஸோ இதை விட நீங்கள் லெவல் கூட ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் லெவல் ஏதோ அந்த லெவலில் கூட நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்செட் பண்ணிக்கோங்க.
மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதே டெக்னிக் தான் நமக்கு இந்த என்டையர் மாடலே நம்ம பண்ணுவோம். ஸோ இதில் பிளான்ஸ் வைக்கிறது நம்ம ஏற்கனவே அந்த ரெசிடென்ஸ் மேக் பண்ணும்போது நம்ம எப்படி வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் அரேஞ்ச் பண்ணுமோ சேம் டெக்னிக் தான். ஸோ மூவ் பண்ணி நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் தேவை, என்ன லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு என்ன மெட்டீரியல்லாம் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ஜென்ரலாக ஒரு 2 மெட்டீரியல் மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களோட ஸ்பேஸுக்கு தகுந்தாப்பில் ஸ்கேலுக்கு நீங்கள் அதை உங்களோட லேண்ட்ஸ்கேப்பிங்கை ஸ்கேல் பண்ணிக்கலாம், பெருசாக்கிக்கலாம். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஸ்கேலில் வேணுமோ அந்த ஸ்கேலுக்கு நீங்கள் அதை ஸ்கேல் பண்ணிவிட்டு ஸோ சென்டரில் ஒரு பெரிய ட்ரீயை ஸ்கேல் பண்ணி பெருசாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணிப்போம். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு எந்த சைட்லாம் வேணுமோ, எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணுமோ, என்ன ஸ்கேலில் வேணுமோ அதை நீங்கள் காப்பி பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இன்னும் 2 ட்ரீஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் Ctrl+X Ctrl+V கொடுத்தாலும் சரி, இல்லை நார்மலாக காப்பி அப்படிங்கிற அந்த கமாண்டை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் டூலை வச்சு ட்ராக் பண்ணி வச்சு காப்பி பண்ணிட்டாலும் சரி. ஸோ மெத்தட் உங்களுக்கு ரொம்ப டிஃபர் ஆகாது, சேம் தான். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது கரெக்டான பிளேனில் நீங்கள் நினச்ச இடத்துல வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டான பிளேனில் அதை ட்ராக் பண்ணல அப்படின்னா அது வேறு ஒரு ஆக்சிஸில் போய் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ ரெண்டரிங் எடுக்கும்போதோ இல்லை வந்து ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்குறப்போ அது வந்து தப்பான இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ வைக்கும்போது கரெக்டான ஆக்சிஸில் செக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் எப்படி வந்து ஒரு சின்ன லெவலில் ஒரு பார்க்குக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சேம் மெத்தட் தான். ஸோ உங்களோட டிசைன்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து இதை நம்ம படித்த டெக்னிக்ஸ் வச்சு நீங்கள் பெரிய லெவலில் கூட இதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிற டூல் பார்ப்போம். ஸோ அந்த சாண்ட்பாக்ஸ் டூல் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, வியூவில் போய் டூல் பார்ஸில் நம்ம சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாண்ட்பாக்ஸு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து கான்டூர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், அப்புறம் ஸ்மூவ் அப்படிங்கிற டூல், அப்புறம் ஸ்டாம்ப், அப்புறம் ட்ரேப் அப்படிங்கிறது, ஆட் டீட்டெயில், அப்புறம் ஃப்ளிப் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு சில ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கான்டூர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளேன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதை உங்களுக்கு என்ன லெவலில் கான்டூர்ஸ் வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை மறுபடியும் ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன லெவல்லாம் வேணுமோ அப்படிங்கிற லெவலில் நீங்கள் மேனுவலாக ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரா பண்ணி ஒரு லெவலை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை ஹோல் செலக்ட் பண்ணி கான்டூர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்டூர்ஸ் மேட் ஆகும். ஸோ உங்களோட லெவல்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த கான்டூர்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ பெரிய லெவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு அந்த கான்டூர்ஸோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது சின்ன லெவல் அப்படிங்கிறனால நமக்கு அந்த அண்டர்லேஷன்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதை இப்போ நான் ஒரு சின்னதாக சாம்பிளுக்கு ஒரு பெரிய லெவலில் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ பேசிக்காக அந்த கான்டூர்ஸ் எப்படி எந்த மாதிரியான இடங்களில் தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸில் ஒரு பில்டிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு நிறைய லெவல்ஸ் இருக்க ஒரு டெரெயினில் வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய லெவல்ஸ் இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்காது உங்களுக்கு சைட்டு. ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம இந்த கான்டூர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ அது நமக்கு வந்து இந்த லெவல்ஸை பெருசு பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதை ஹோல் செலக்ட் பண்ணி நம்ம கான்டூர்ஸ் கொடுக்கும்போது நமக்கு இதோட லெவல்ஸ் நமக்கு
அந்த அண்டர்லேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் கலர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு கான்டூர் மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நான் ப்ளகின்ஸ் சாப்டர் படிக்கும்போது இந்த கீழே உள்ளதையும் எப்படி நம்ம சேர்த்து செஞ்சு பார்க்குறது, இதை நம்ம ஒரு 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 சாலிட் மாஸாக ஒரு லேண்டாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ப்ளகின்ஸ் அப்படிங்கிறதுல நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இதுதான் கான்டூர் அப்படிங்கிறத மேக் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறதுல அடுத்த டூல் பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு பேஸ் பிளேன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் கேட்கும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அந்த பிளேன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் கீழே உள்ள பிளேனை நான் வந்து ஒரு ஆஃப்செட் பண்ணி ஒரு வாட்டர் பாடி மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறதுல நம்ம அந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வெர்டிக்கல் ஆக்சிஸ் கொடுத்து நம்ம ஒரு பார்டர் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இந்த ஸ்மூவ் அப்படிங்கிற டூல் இருக்குது. ஸோ இந்த ஸ்மூவ் அப்படிங்கிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டுலேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது. நம்ம வந்து கான்டூர் மாதிரியான நம்மளே ஓன் லெவல்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ரேடியஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் 100 ஃபீட் அப்படிங்கிறதுல ரேடியஸில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 60 ஃபீட் எவ்வளோ 50 ஃபீட் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் சின்னதாகும். ஸோ நீங்கள் வந்து அந்த லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கீழே உள்ள அந்த நான் கீழே ஏற்கனவே வரைஞ்ச பிளேனை நான் வந்து இப்போ வாட்டர் பாடியாக மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான வாட்டர் பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் மறுபடியும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் எட்ஜஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேச்சுரலாக உள்ள நீங்கள் டெரைனோ உள்ள லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு நீங்கள் வந்து உங்களோட லேண்ட்ஸ்கேப்பிங் பெரிய ஸ்கேலில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறதையும் ஸ்மூவ் டூல் வச்சும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு எர்தன் மெட்டீரியல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்காக மாறிடும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு இந்த லைன்ஸ் தெரிய வேண்டாம் அப்படின்னா வியூவில் போய் எட்ஜ் ஸ்டைல் அப்படிங்கிறதுல எட்ஜஸை தூக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ்லாம் தெரியாது. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் க்ரீனாக கூட நீங்கள் அதில் வந்து ஒரு கிராஸ் மெட்டீரியல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறதும் ஸ்மூவ் டூல் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஸ்டாம்ப் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. ஸோ ஸ்டாம்ப் அப்படிங்கிற டூல் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் பிளாக்கோ இல்லை ஏதோ ஒன்று செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம இந்த இதை வந்து ஒரு பில்டிங் பிளாக்காக கன்சிடர் பண்ணி இதை நம்ம இப்போ ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படின்னா மூவ் பண்ணி வச்சுடுவோம். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக நம்மளோட டெரைனில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்டாம்ப் அப்படிங்கிற டூலு. ஸோ கொஞ்சம் ஒரு லெவல் மேலே நீங்கள் நார்மல் லெவலை விட கொஞ்சம் மேலே நீங்கள் அதை மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டாம்ப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ் பிளேனு அதுக்கப்புறம் அந்த பில்டிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பேஸ் போய் எக்ஸாக்டாக அந்த டெரைனில் போய் நமக்கு உட்காந்துரும். ஸோ இதுக்கு நான் இன்னொரு கலர் கொடுக்குறேன், மேக் யூனிக் கொடுத்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேஸ் பிளேன் வந்து கரெக்டாக அந்த கான்டூரில் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாம்ப் அப்படிங்கிற டூலு. இது நமக்கு அடுத்து வந்து ட்ரேப் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த டூலை பேஸ் பிளேனில் செட் பண்ணி வச்சோம். இப்போ சேம் இதே மெட்டீரியல் இதே பில்டிங் பிளாக்கை நம்ம இங்கே கொண்டாந்து ப்ளேஸ் பண்ணி இப்போது இந்த ட்ரேப் டூல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஸ் பிளேன் கனெக்ட் ஆகாது. ஆனால் அந்த அவுட்லைன் வந்து நமக்கு அந்த கான்டூரில் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ பாருங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த கான்டூரில் அந்த பில்டிங்கை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரேப் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம ட்ரேப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு எந்த மெட்டீரியல் எந்த பேஸ் பிளேனில் கிளிக் ஆகணுமோ அது ரெண்டையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இதோட பேஸ் நம்ம அந்த கான்டூரில் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் ட்ரேப் அப்படிங்கிற டூல். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கான்டூரில் இதோட பேஸை கரெக்டாக வரைய முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ட்ரேப் அப்படிங்கிற அந்த டூல் யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பில்டிங்கோட பேஸ் கரெக்டாக அந்த கான்டூரில் ட்ரா ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் கான்டூரில் உங்களோட சைட்டை மார்க் பண்ணணும், இல்லை உங்களோட பில்டப் ஏரியாவை மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கான்டூர்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஆட் டீட்டெயில் அப்படிங்கிறது இருக்கும். ஆட் டீட்டெயில் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா ஸோ மறுபடியும் நீங்கள் அந்த லெவல்ஸை வந்து இப்போ ஒரே ஒரு இதை வந்து நீங்கள் ஒரே ஒரு பிளேனை மட்டும் நீங்கள் வந்து கூட்டி குறைச்சிக்கலாம். ஸோ அதை புஷ் அண்ட் புல் மூலிமா ஸோ இந்த மொத்த கான்டூரில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன இடங்களில் வந்து அந்த அன்குலேஷன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை ஆட் டீட்டெயில் மூலிமா நீங்கள் வந்து அதை டீட்டெயில் பண்ணிக்கலாம். ஸோ இது கடைசியாக உள்ளது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் எட்ஜ் அப்படிங்கிறது. ஃப்ளிப் எட்ஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சைடு இருக்கிறத நீங்கள் ஃப்ளிப் எட்ஜ் கொடுத்து நீங்கள் அதை மாற்றி கூட வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ளிப் எட்ஜ் அப்படிங்கிறது. ஸோ இது வெரி ரேராக தான் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ரொம்ப டீட்டெயில் பண்ணுறீங்க ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ளிப் எட்ஜ் மூலயமா நீங்கள் அந்த டீட்டெயிலிங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சாண்ட்பாக்ஸில் நிறைய டூல்ஸ் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு கான்டூர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஃப்ரம் கான்டூர்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா உங்கள் நார்மலாக ஒரு பிளேனை நீங்கள் என்ன கான்டூர் வேணுமோ அதை நார்மலான உங்களால் ஸ்கெட்சப்பில் நார்மல் டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பிளேனை வரைஞ்சிட்டு ஃப்ரம் கான்டூர்ஸ் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்டூர்ஸ் மேக் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் லெவல்ஸில் நான் கான்டூர்ஸ் செஞ்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிளேன் வரைஞ்சிட்டு அதில் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் உங்களுக்கு பார்டர்ஸ் டிஃபைன் பண்ணி கேட்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்டூர் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்மூவ் அப்படிங்கிற டூல் வச்சு உங்களுக்கு என்ன ரேடியஸில் வேணுமோ அதை நீங்கள் வச்சு புஷ் அண்ட் புல் பண்ணி நீங்கள் ஒரு கான்டூர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பிளேனை வந்து நீங்கள் உங்களோட பில்டிங்கை வந்து ஒரு கான்டூரில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாம்ப் அப்படிங்கிற டூலை வச்சு நீங்கள் அந்த டெரெயினில் எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஸ்டாம்ப் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனே ஃபுல்லாக நமக்கு கிரியேட் ஆனிச்சு. ஆனால் ட்ரேப் அப்படிங்கிறதுல நமக்கு அந்த பார்டர் மட்டும்தான் கிரியேட் ஆகும், லைன்ஸ் மட்டும்தான் அதில் நம்மளோட கான்டூர்ஸில் ப்ளேஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஆட் டீட்டெயில் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களோட பெரிய லெவல் கான்டூர்ஸில் நீங்கள் சின்ன சின்ன டீட்டெயில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆட் டீட்டெயில் அப்படிங்கிற டூல் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ளிப் எட்ஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ எந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு டிசைடு நீங்கள் இந்த கார்னரில் வேண்டாம், வேறு இன்னொரு கார்னர் ஆப்போசிட் கார்னர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளிப் ஆகிருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ளிப் எட்ஜ் கொடுத்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம சாண்ட்பாக்ஸ் டூல்ஸ்.